8 சீட்டு தான் வாங்குனீங்க, 8ல 2 தான் வின்னு. கடந்த முறை 6 வாங்கி 4 வின்னா, இந்த முறை 8 வாங்கி 2 வின்னு. ஏன் இவ்வளோ ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது விசிகா? இது சரிவல்ல, இது ஒரு வகையான வெற்றி தான். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எதிர்ப்பு அலை, அந்த எதிர்ப்பு அலையில சேர்ந்து நாங்களும் விழுந்துட்டோமே ஒழிய இது விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு தோல்வி அல்ல. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் தனியாக போய் நின்றிருந்தாலும் கூட நிச்சயமாக நாங்கள் 10க்கு மேற்பட்ட தொழில் வெற்றி பெற்றிருப்போம். ஒருவேளை வேற எந்த கூட்டிலும் போயிருந்தாலும் கூட பெரிய வெற்றி பெற்றிருக்கலாம். அது என்னன்னா ஒரு யதார்த்தம் தான். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு வேற, அது பல முறை மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா இறப்புக்கு பிறகு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி வெற்றி பெற்றார், மீண்டும் வெற்றி பெற்றார். ஆனால் அதுக்கு அடுத்து எப்பயுமே அவங்க வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள். தொடர் வெற்றி, தொடர் வெற்றி. அது உங்களுக்கு வரலாறு தெரியும்ல, வரலாறு தெரிஞ்சிருந்தா அப்ப இடம் மாறி இருக்க வேண்டியது தானே. அப்படி வரலாறு தெரிஞ்சவங்க போற நேரத்தில் இடத்த மாறிட்டு போறது இல்லை விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் என்பது வெற்றியோ தோல்வியோ மக்களுக்கு நாம் பணியாற்ற வேண்டும், அந்த கோட்பாடோடு இயங்கக்கூடிய அமைப்பு தான். ஏங்க நானே பேட்டியில நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், நீங்களே எடுத்து ஞாபகம் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தினால எங்களுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் ரீதியாகவோ இல்ல வேற எந்த லாபமும் எங்களுக்கு பெருசாக இல்லை. ஆனா என்ன லாபம் இருக்கிறது என்றால், சனாதானத்தை தமிழ்நாட்டில் உள்ள விடாமல் அதை தடுப்பதற்கு நாங்கள் ஒரு கேடயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்தி ஒரு கோட்பாட்டு யுத்தத்தை எங்க தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வெற்றி தானே தவிர தேர்தல் வெற்றியை பத்தி நீங்க என்னவோ 4 இருந்தீங்க இப்ப 2 ஆயிட்டீங்க, எங்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலையே இல்லை. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். முதலமைச்சர் சொல்லுங்க, நான் அதை சொன்னேன். முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் இந்த 2026 விடுங்க, 2026க்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுவோம்னா இருந்து பண்ணிருக்கணும்ல. 6 மாதம் தானே சஸ்பெண்ட் பண்ணோம். சஸ்பென்ஷன் ஏன் உங்களால் டாலரேட் பண்ண முடியல? எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தலித்துகளுக்காக தான் நினைப்பேன். என்னுடைய தலைவர் திருமாவளவன் தான், நான் அவருடைய சொல்லை மீறி நடந்ததுனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, நான் அதை ஏற்றுக்கிறேன். அவர் என்னைக்கு சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணுறாரோ அதன் பிறகு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன்னு இருந்திருக்கணும்ல. அந்த டாலரன்ஸ் வேணும்ல. இல்லை, அவர் எந்த இடத்துக்கு துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை? அது ரொம்ப அற்பமாக இருந்தது. அந்த கோரிக்கையில் எந்த அர்த்தமும் இல்லை. என்ன துணை முதலமைச்சர்? எனக்கு புரியல. என்ன துணை முதலமைச்சர்னா என்ன? அது என்ன அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்? அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்டு, துணை முதலமைச்சருங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் அதை நியாயப்படுத்துவீங்க சொல்லுங்கள். ஏன் இப்போ திருமாவளவன் முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்ஸருக்கே தகுதி இல்லாதவன்? ஏன் உங்களால் எல்லாரையும் நான் கேட்குறேன், வெளியில் இருக்கவங்க பூரா முதல்வர் ஆக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்தது, அதை முறியடிச்சது காங்கிரஸ் தான் சொல்லிட்டு நேத்திக்கு ஒரு செய்திகள் பரவலாக பேசப்பட்டது. அதற்கான முன்னெடுப்புகள் நடந்தது சார்? இல்லை, காங்கிரஸ் அதில் எந்த வகையில் தலையிட்டது என்று எனக்கு தெரியாது. அதிமுக, திமுக மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் அந்த முயற்சியை மேற்கொண்டதாக எனக்கும் தகவல் கிட்டியது.